ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுத்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒன்றிய பாஜக அரசின் அநீதி எல்லை மீறி செல்வதாக அவர் விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தனது அடுத்த கட்ட மதவெறி திட்டத்தை பாஜகவும் சங் பரிவார் அமைப்புகளும் கையில் எடுத்திருப்பதால் அந்த மதவெறி அமைப்புகளை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கேட்டுக் கொண்டுள்ளன. உக்ரைன் போரில் மக்கள் உயிரிழப்பதை நிறுத்த ரஷ்ய அதிபர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. காதலர் தினத்தை முன்னிட்டு ஓசூரில் ரோஜா மலர் சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உள்ளூர் சந்தையில் நல்ல வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஈரோட்டில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டின மாடுகள் மற்றும் நாய்கள் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது. இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டிருந்தால் டெல்லியில் ஆட்சியை பிடித்திருக்க முடியும் என்பது அந்த கட்சிகள் பெற்றிருக்கும் வாக்கு சதவிகிதம் மூலம் தெரியவந்துள்ளது. 14 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை விட இந்த இரண்டு கட்சிகளின் வேட்பாளர்கள் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். டெல்லி மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். 200 இலக்கு தொடங்கி வைத்த ஈரோடு கிழக்கு என்று இடைத்தேர்தல் வெற்றியை குறிப்பிட்டு அந்த தொகுதி மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார்.